ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹைட் அண்ட் சி லவ்வோட நெக்ஸ்ட்டு பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம இப்போ அப்படியே பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு எப்படி பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்போல்லாம். பட் இந்த சுகம் அப்படிலாம் கிடையாது. நினைக்கிறது, திங்க் பண்ணுறது, எவ்ரி செகண்ட் எவ்ரி டைட்டிலையும் எக்கச்சக்க பிளான் போடுவேன். இப்போ கூட போட்டேன் பார் அப்படிங்கிற மாதிரி அந்த பசனோட ஹேண்ட்ஸ் பேக் சைடில் இருக்க அந்த பசனோட ஹேண்ட்ஸில் வேகமாக ஒரு தட்டுற மூமெண்ட்டுக்கு அவன் லைட்டாக மூவ் ஆனாகி கன்னை கீழே போட அதே கன்னை அப்படியே எடுத்து எந்த பசன் நம்ம சுகாவை கில் பண்ண ப்ளேஸ் பண்ணானோ அந்த பசனோட ஹெட்லேயே கன்னை வைக்கிறாரு நம்ம சுகா. என்னடா பிளான் ஊட்டிக்கிச்சா? பிளானு எக்கச்சக்கமாக போடக்கூடாது. எந்த டைட்டில் எந்த பிளேஸில் எந்த செகண்டில் என்ன பண்ணால் என்ன நடக்கும், இந்த பிரெயின் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிகிட்ருக்கணும். எனக்கு போட்ட ஸ்கெட்ச் இப்போ உன்னோட எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஷூட் பண்ண போவாரா இந்த மாதிரி பண்ணோம். அதில் ஒரு பாடி கார்டு நம்ம சுகாவை அடிக்க இப்போ அந்த பிளேஸில் அடிக்கிற அந்த பர்சன்ட்டை நம்ம சுகா ஷூட் பண்ணிடுவார். இந்த ஷூட்டிங் சவுண்டை கேட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனோம். சுகாவோட பாடி கார்ட்ஸும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸோட பாடி கார்ட்ஸும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கன் ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணுற மூமெண்ட்டை ட்ரிங்க் பண்ணதுக்காக உட்காந்துருக்க பார்க் நோட் பண்ணுறாரு. சுகா இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணுறதும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் சுகாவை ஷூட் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கன் ஷூட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் அங்கே இருக்கிற மொத்த பாடி கார்ட்ஸையும் கீல் பண்ணிவிட்டு ஹெட்டை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க சுகாவோட பாடி கார்ட்ஸ். சுகாவோட பாடி கார்ட்ஸ்லேயுமே ஒரு 5 மெம்பர்ஸ் டெத்தாக இருப்பாங்க. இந்த மாதிரி டெத்தான அந்த மூமெண்ட்டில் அந்த கெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி சுகா முன்னாடி புஷ் பண்ணி தள்ளவும் சுகா முன்னாடி அந்த பர்சன்ட் பயந்து போய் நீல் டவுன் போட்டபடி என்னை எதுவும் பண்ணிடுறது சுகா, எதுவும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன், தேவையில்லாமல் என்னை எதுவும் பண்ணிடுறத, கில் பண்ணிடுறத, ப்ளீஸ் என்னை விட்டுரு, ஃபர்கியூ பண்ணி விட்டுருங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சினா. என்னை திமிர இருந்தால் என்னோட பிளேஸ்க்கு வர வச்சு என்னையே போட்டுட்டு திங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோடய 5 பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணிவிட்டு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருணுமா? நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருமாடா? என் சேடோவை டச் பண்ணுற பர்சன்ட்டுக்கே ஹெல்லை தான் காட்டணும்னு நினைக்கிறவன் என் சுகா, நீ என்னையே டச் பண்ணிட்ட, உன்னை அவ்வளோ ஈஸியாக கில் பண்ணிடுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஃபியா மேனா செம ரூடா ரொம்ப அரகண்டா பயங்கரமான டாக்ஸிக்கான மூமெண்ட்டில் துடிக்க அந்த பர்சன்ட்டை நம்ம சுகா டார்ச்சர் பண்ணியே கில் பண்ணுறாரு. ஃபுல்லாக நைஃபை வச்சுட்டான். பாடியில் அங்கங்கே கோடு போடுறது, ஹிப்பில் செஸ்கிட்டெல்லாம் சொருகுறதுங்கிற மாரி டக்குன்னு டெத் ஆகாமல் துடிக்க டெத் ஆகிற அளவுக்கு ப்ளே பண்ணி நம்ம சுகா விளாடுறாரு. இந்த மாதிரி பண்ணுற மொத்த மூமெண்ட்டையும் பார்க்கு நோட் பண்ண பார்க்குக்கு ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்னா பார்க்க சொல்ல ஒரு பக்கம் கொமட்டுது, இன்னொரு பக்கம் பாடிலாம் அப்படியே சொட்டான பொசிஷனில் தானாக தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுற சவுண்டு தான் நம்ம சுகாவும் பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணோம். பாடி கார்ட்ஸ் கரெக்டாக ஏதோ அதர் பர்சன் போலுக்கு, ஏன்னா இந்த கிளப்பில் இருக்க பர்சன்ஸ் கன்ஷூட் ஆக சொல்லி எல்லோரும் வெளியே போயிருந்துருப்பாங்க. சுகாவோட பாடி கார்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. பட் பார்க்க சுகாவை பார்த்ததுனால சுகாவுக்கு எதுவும் ஆயிருமோங்கிற பயத்தில் அந்த பிளேஸ்லேயே இருந்து இங்கே நடக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பார்க்க இப்படி மயங்கி விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் ஷாக் ஆகி, பாஸ் எவன்டாடு அவனை அதே பிளேஸில் கில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், ஆனால் பாஸ் எங்களால் முடியாதா? ஏன் மயங்கி விழுந்தவனை உங்களால் அடிக்க முடியாதா, கில் பண்ண முடியாதா? ஐயோ பாஸ் அப்படி இல்லை, இது உங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு பார்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த பசன்ட்கிட்ட இருந்து எழுந்து நேராக நம்ம சுகா மயங்கி விழுந்த பார்க்குக்கிட்ட வந்து நிற்கிறாரு. பார்க் உனக்கு என்னாச்சு? நீ இந்த கிளப்புக்கு என்ன பண்ணுற? நீ கிளப்புக்கு வரதே நிப்பாட்டிட்டியே, எப்படி இந்த கிளப்புக்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, டேய் வாட்டர் பாட்டில் எட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டவும் வாட்டர் பாட்டில் எட்டு வந்து அப்படியே நம்ம பார்க்கோட ஃபேஸில் நம்ம சுகர் தெளிப்பார் அந்த மாதிரி தெளிச்சா லைட்டாக பார்க்க ஐஸ் ஓப்பன் பண்ணி சுகா பாட்டை ஷாக்கில் சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. எழுந்துன்னா, பார்க் என்னாச்சு? ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கோட ஃபேஸை கப் பண்ண வேண்டாம். பார்க்கு சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகிறாரு.
டேம் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பார்க் நீ எதெல்லாம் பார்த்த? நீ என்னத்தெல்லாம் பார்த்த? இங்கே பாருங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் டைம் கொடு. பார்க் நீ நினைக்கிற மட்டும் எதுவும் இல்லை. நான் உன்னை சீட்லாம் பண்ணலை. பார்க் சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கை ஃபாலோ பண்ணபடி நம்ம சுகர் கற்றுக்கிட்டுன்னு கத்திட்டு வந்தோம். வார வேகத்துக்கும் போகிற கோவத்துலேயும் ஜிமினாவோட ஹவுஸுக்கு வந்துட்டார். அதாவது பார்க்கோட ஹவுஸ்க்கே வந்துட்டார். இந்த மாதிரி வந்தா ஹாலில் நம்ம ஜிமினாவும் யோங்கி தான். ஜிமினாவோட லெக்குக்கு நடுவில் தான் நம்ம யோங்கி உட்காந்துருக்காரு. ஜிமினா கிட்ட ஃப்ளிட்டியாக பேசினபடி ஜிமினாவும் நம்ம யோங்கி கிட்ட செம ஃப்ளிட்டியாக பேசினபடி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃப்ரூட்டை ஃபீட் பண்ணி விட்டபடி கிஸ் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி இவங்க செம்ம ரொமான்டிக் மூடில் ஹாப்பியாக இருந்தால் அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம பார்க் என்ட்ராகிற வீட்டுக்கு ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாம் கிக் பண்ணி உடைக்கிறது தூக்கி வீசுறதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரா. இந்த மாதிரி உடைச்சா என்னடா பூகம்பம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் யோங்கியும் திரும்பி பேக் சைடில் செம்ம டென்ஷனில் வந்து சைக்கோ கலங்க கத்திட்டு இருக்க பார்க்க பார்க்குறாரு. ஐயோ டெண்டரில் டோக்கடைச்சிட்டோங்கிற கோவத்துக்கு ஹவுஸுக்கே தேடி வந்து ப்ராப்ளம் பண்ண வந்துட்டு நம்மளுக்கு ஜிமின் உன் பிரதர்கிட்டருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி யோங்கி செலவம் என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இன்றைக்கி மார்னிங் ஒரு டெண்டருக்கு போனோம், அவனை வின் பண்ணிட்டேன், அந்த கோவத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி செலவம். இல்லையே டெண்டரு கிடைக்காட்ட கிளப்புக்கு தானே அவன் போவான், ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் விடு, நான் என் பிரதர்கிட்ட போகணும். ஐயோ அவன் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் ஏன் பிரதர் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்னா அப்படியே எழுந்து நேராக பார்க்கிட்ட வந்தால் திரும்பவும் சைக்கோக்குள்ள மாதிரி கட்டிக்கிட்டு சுகா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், இந்த மாதிரி என்னை சீட் பண்ணி ஏமாட்டிட்டியே, எங்கே அந்த யோகி அப்படிங்கிற மாதிரி கட்டுனா. ஏன்டா டே உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஃபைட்டுனா என்கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ண வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோகி எழுந்து நின்று கட்டுனா. டே உன் பிரதர் ஒரு மாஃபியானுங்கிறத ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கத்து வர அந்த மாதிரி கட்டுனா. ஜிமினாவோட பேரண்ட்ஸும் ஜிமினாவும் ஷாக் ஆகி யோகியை நோட் பண்ணா. அச்சோ உண்மை தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோகியை நோட் பண்ணா. அதே ஹவுஸுக்குள்ளே நம்ம சுகா என்ட்ராகிறாரு. அந்த பசண்டை அடிக்க சொல்ல எந்த லுக்கில் இருந்திருப்பார் மாஃபியா லுக்கில், அந்த மாதிரி அட்டாக் பண்ண சொல்ல டார்ச்சர் பண்ண சொல்ல அந்த பர்சனோட பிளட்டெல்லாம் நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸில் இருந்திருக்கும். அதை பாடி க்ளீன் பண்ணியிருக்காரு. பாடி க்ளீன் பண்ணல, ஒரு வேகத்தில் வந்துருப்பார்ல அந்த லுக். சுகாவோட ஹேண்ட்ஸில் பிளட் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அந்த பொசிஷன்லேயே பார்க்க நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து நின்னா. முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போடா, இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, இதே பிளேஸில் நான் உன்னை கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சுகாவை அடிக்க போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா வேகமாக வந்து பார்க்க பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா யோங்கி கரெக்டாக சுகா கிட்ட வந்துட்டு டே ப்ராப்ளத்தை பெருசாக்காதுடா, நான் பார்க்கிட்ட பேசுகிறேன், ஆனால் யோங்கி சொன்னா கேளு மண்டலங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை அப்படியே ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்புனா. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னை நல்லா ஏமாற்றிட்டானுங்கிற மாதிரி கட்டுனபடி நேராக ரூமுக்கு ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா டே அது இப்போ ஒன்றும் உன்னோட ரூம் கிடையாது, டே ஏ ரூம் அப்படிங்கிற மாதிரி யோங்கி கட்டுனா. ஜிமினா டக்குன்னு நம்ம யோகியோட மோட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உண்மையை தானடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கரெக்டாக நம்ம இப்போ ஜிமினாவும் பார்க்க ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே ரூமில் தான் நம்ம யோகி இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூமுக்குள்ளே வேகமாக நம்ம பார்க்க என்ட்ராகி பெட்டில் உட்காந்துருந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இவன் ஒரு மாஃபியா மேனா, நம்மளை நல்லா ஏமாற்றிட்டான், கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம அந்த பர்சன்ட்டை எப்படி கில் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு ஐஸால் அப்படி நேருக்கு நேராக பார்த்துருப்பாருல சுகாவோட பிஹேவியரை. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டையாக லவ் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டையாக மேரேஜ் பண்ணோம், அப்படி இப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தன்னை மொத்தமாக சீட் பண்ணி ஏமாற்றிட்டானுங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக க்ரை பண்ணி திரும்பி அழுதுகிட்டு இருக்காரு நம்ம பார்க்கு. அந்த மாதிரி க்ரை பண்ணுற மொமெண்ட்டை நம்ம ஜிமினாவோட பேரண்ட்ஸும் யோங்கியும் நோட் பண்ணோம். ஜிமினா காண்டாகி உன் பிரதர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறானுங்கிறது ஏன் இங்கே எல்லாருக்கிட்டையும் மறைச்ச, இப்போ பாட்டி என்னோட பிரதர் இந்த மாதிரி கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் ஜிமின் என் மேலே கோவப்படாத, நான் ஆல்ரெடி சுகா கிட்ட இது எல்லாத்தையுமே சொன்னேன், சுகாடா ஏன் பிபி எனக்கு பாட்டுக்கு தெரியும்னு சொன்னா. நல்லா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா யோங்கியை பிடிச்சி திட்டுனா. அங்கே பாரு
ஓம் பிரதரும் ஏன் பிரதரும் அவங்க ஃபைட் பண்ணால் அவங்க ஃபைட்டை அவங்க என் பண்ணிப்பாங்க. அவங்க ஃபைட்டில் ஏன் என்ன இன்வால்வ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யோங்கி கோமா பேசினா, என்னடா என்ன கோமா என்னையே மிரட்டுற மாதிரி தெரியுது. உன் பிரதரும் நீ சேர்ந்து தாண்டா சீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம பார்க்க க்ரை பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு யோங்கி கிட்ட ஃபைட் பண்ணால் யோங்கி காண்டாகி, ஓ உன் பிரதர் க்ரை பண்ணிட்டு வந்துட்டானுங்கிறதுனால இப்போ நானே அவனுக்கு எனிமி மாதிரி தெரிஞ்சுட்டேனா, சீட் பண்ணி ஏமாற்றிட்டேனுங்கிறது தெரிஞ்சு போச்சா? ஆமாம், சீட் பண்ணி தான் ஏமாற்றினேன். உன்னை லவ் பண்ணணும், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு திங்க் பண்ணேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு திங்க் பண்ணேன், சீட் பண்ண தான் செஞ்சேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோங்கி நேராக கெஸ்ட்லாம் இருப்பாங்களா அந்த ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஜிமினாவுக்கு தான் அச்சோ யோங்கி கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டோமோ. இப்போ என்ன பண்ண, பார்க்கனா ஷுவா கிட்ட ஃபைட்டை பண்ணிட்டு வந்துட்டான். அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதை விட்டுவிட்டு நான் யோங்கி கிட்ட இப்போ பயங்கரமாக சத்தம் போட்டு திட்டிட்டேனே, இப்போ அவனை யார் கம்ஃபர்ட் பண்ண போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அட்டை நேராக யோங்கி ரூம்குள்ளே போயிருப்பார்ல, அந்த ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாரு. யோங்கி ரூம் டோரை ஓப்பன் பண்ணு, யோங்கி ஓப்பன் பண்ணு, யோங்கி ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி நாக் பண்ணோம். நான் ஸ்லீப் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கி சொல்லிட்டு அப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக ஸ்லீப் பண்ணபடி பெட்டில் படுத்திருக்க மூமெண்ட்டுக்கு ஜிமினாவுக்கு என்ன பண்ணே தெரில. போச்சு போ, அவ்வளவுதான், இன்றைக்கி சோஃபா தான் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாலில் இருக்க சோஃபாவிலேருந்து ஸ்லீப் பண்ணால் பேரண்ட்ஸ் 2 பேரும் இருந்தால் என்னடா என்ன என்னோடய 2 பசங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவன் என்னென்னா ஹஸ்பண்ட்கிட்ட ஃபைட்டை பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வந்துட்டான். இவன் என்ன ஒய்ஃபுக்கிட்ட ஃபைட்டை பண்ணிவிட்டு 2 பேரும் தனித்தனியாக ஸ்லீப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபைட்டு எப்போ எண்டாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டை பற்றி கேட்டால் எனக்கும் சரியாக தெரிலடி அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பட்டு பேசுகிறாரு. அதாவது ஜிமினாவோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு அவங்க ரூம்குள்ளே போனால் இப்போ ஒரு 3 days மூவ் ஆன் ஆகுது. பார்க் வந்துட்டு அந்த ரூமை விட்டே வெளியே வரல. பார்க்குக்கான ஃபுட்டு எல்லாமே நம்ம ஜிமினாவோட மாம் தான், பார்க்கோட மாம் தான் எடுத்து கொண்டு வந்து பார்க்குக்கு கொடுக்குறாங்க. பார்க் வந்து ரொம்ப சேடாக இருக்கிறத யோங்கியாலேயே பார்க்க முடியல. இந்த மூமெண்ட்டுக்கு யோங்கி நேராக கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா யோங்கி பார்க்க சொல்ல பார்க்குக்கு அப்படியே கோவம் அப்படியே ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆனால் எங்கள் பார்க் எனக்கு நல்லா புரியுது நீ எந்த அளவுக்கு கோவமாக இருக்குன்ட்டு. நானும் என்னோடய பிரதரும் என் பிரதர் உன்கிட்ட உண்மையை சொல்லின்னு இருக்கணும். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு மாஃபியா மேனுங்கிறது பார்க்குக்கு தெரிஞ்சால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்ட்டு. ஆனால் என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறேன், என்னோடய பார்க் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ட்டு அவன் தான் என்கிட்ட சொன்னான். அதனால தான் நான் அதை ஃப்ரீ பண்ணி விட்டேன். எங்கள் பார்க் என்னோடய பிரதர் காலேஜ் படிக்க சொல்லியே கேங்ஸ்டர் கேங்கில் ஜாயின்ட் ஆகி அவன் ஒரு கேங்ஸ்டராகவே ஆகிட்டான். இப்போ நீ வந்து திடீர்னுட்டு மாஃபியா மேனாக இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா மேனாக இருக்கிற ஒரு பர்சன்ட்டை டக்குன்னு அந்த வேர்ல்டுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை நீ மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சா அது உன்னோட விருப்பம்டா. அவன் அவனோட வேர்ல்டை விட்டு வெளியே வரமாட்டான். நீ வேணா ஷிகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு உனக்கான ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்பை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செலவும் பார்க்கு காண்டாகி வேகமாக யோங்கியோட நெக்கு கிரிப்பை பிடிப்பார். அந்த மாதிரி பிடிச்சான். ஜிமினா இந்த மூமெண்ட்டை பேக் சைலேருந்து நோட் பண்ணிவிட்டு பார்க்கோட ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் உன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட அதை போய் காட்டு, தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே கை வைக்கக்கூடாது பார், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா யோங்கியை பேக் சைடில் விட்டுட்டு அவன் இப்போ என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி இருக்க வர்ற, உனக்கு உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஓ ஹவுஸ்க்கு போடா, இங்கே ஏன்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்டுனா, ஓ இந்த பிளேஸ்க்கு நான் வந்துட்டு இப்போ தப்புனுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க செல்லவும் யோங்கி தான் ஜிமின் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க அமைதியார் அப்படிங்கிற மாதிரி செல்லவும் இங்கே பார்க்கு நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அதான் அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக சொல்கிறேன்ல, ஷுகா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாஃபியா மேலே தான் இருக்கேன்ட்டு. உனக்கு ஷுகா வேணும்னா எங்கள் 2 உன்னோட ஹஸ்பண்டோட ஹவுஸ்க்கு போ, வேண்டான்னா 6 மந்த் கழித்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கோ, அதை விட்டுட்டு இப்படி ரூம்குள்ளே இருந்து அடைஞ்சிருக்கிற வேலையை விடு அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ளே ஏன்டா அடைஞ்சிருக்கிற, உனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, கம்பெனி ஒர்க்லாம் எவன் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹாஷாக திட்டிட்டு இவங்களோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி தேவையில்லாமல் அவனோட லைனில் அவனோட லைஃப்பில் நீ கிராஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி யோங்கியும் பிடிச்சி திட்டிட்டு நேராக அந்த ரூம்லேருந்து வெளியே கூட்டிட்டு போகிற அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனான். யோங்கி எதுவுமே பேசாமல் அமைதியாக ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி வெளியே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணான். இப்போது நம்ம ஜிமினாவும் யோங்கினா பெட்ரூம்குள்ளே நிற்கிறாங்க, அதாவது இந்த கெஸ்ட் ரூம்குள்ளே நிற்கிறாங்க. இந்த மாதிரி என்னடா ஒரு 3 டேஸாக முழுக்க என்ன இக்னோர் பண்ண, பார்க்குக்கிட்ட போய் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஏன் யோங்கி ஒரு கோர்ட்டில் அந்த மாதிரி திட்டா என்னை மொத்தமாக இக்னோர் பண்ணிடுவியா என்ன
இப்போ என்ன பிடிக்கலையா என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட க்ளோஸாக வேண்டா என்ன ஒரு டைப்பாக பேசிக்கிட்டு வர தள்ளிப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இவங்க எங்கேருந்து மூவ் ஆனாக்கலாங்கிற மாரி பார்த்தேன். 3 days ஆகிட்டு தெரியுமாடா உன்னை டைட்டாக ஹேக் பண்ணி அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணணுன்ட்டு. நீ 3 days ஃபுல்லாக என்னை இக்னோர் பண்ண தெரியுமா? நைட்டு நான் அந்த சோஃபாவில் தான் ஸ்லீப் பண்ண தெரியுமா? கம்ஃபர்டபுளாகவே நல்லா ஸ்லீப் பண்ண முடியல. ஏன் சோஃபா தான் நல்லா புதுசுன்னு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இருந்தாலும் ஓ மேலே ஓவராகி ஸ்லீப் பண்ணுற ஃபீல் அதில் இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோகி பெட்டில் புஷ் பண்ணப்படி யோகிக்கு மேலே நம்ம ஜிமினா ஓவரானா என்னடா பண்ணிகிட்ருக்க மார்னிங்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும் யாரும் இல்லைண்ணா மார்னிங்டா 3 days நான் எவ்வளோக்குள்ள உன்னை மிஸ் பண்ண தெரியுமா? அதனால அந்த 3 daysக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட ப்ளே பண்ண போகிறேன். மாம் வந்தாங்க 2 பேரையும் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோகி சொல்லவும் மாம்கிட்டலாம் ஆல்ரெடி என்னையும் யோகியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்கள் கம்பெனி ஒர்க்காக டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் கம்பெனி ஒர்க்காக டிஸ்கஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஷாக்கா நான் தான் சொல்லியாச்சுங்கிறோம்லடா இன்றைக்கி இந்த ரூம் டோரையே யாரும் நாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட நம்ம ஜிமினா ப்ளே பண்ணோம். ஜிமின் ஏன்டா இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அன்றைக்கி தானடா என்ன திட்டினதுக்கு வேணால் இப்போ சாரி சொல்லியிருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சாரிக்கு மேலே சாரியாக சொல்லிகிட்டு இருப்பாரோ இந்த மாதிரி சொன்னால் இவங்க எப்படி ஸ்மைல் பண்ணப்படி நம்ம ஜிமினா கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி டைத்தை ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ ஒரு 1 week ஆயிடுச்சு. கொஞ்சம் டேஸ் அந்த 1 weekல தான் நம்ம பார்க்க ஹவுஸ்குள்ளே இருந்த மாதிரி ஹவுஸ் அரசில் இருந்த மாதிரி இருந்திருப்பாரு. அப்புறம் ஜிமினா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கம்பெனி ஒர்க்குக்காக போவார். அந்த மாதிரி போனால் கம்பெனிக்குள்ளே பார்க் என்ட்ரானாலே பார்க்குக்கு முன்னாடி சுகர் தான் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு பார்க் ரொம்ப காண்டான பார்க்கு முன்னாடி அத்தனை எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பர்சன்ஸ் சுகாவோட பாடி கார்ட்ஸ் எல்லா பர்சன்ஸும் இருக்கிற அந்த பிளேஸில் கொஞ்சம் கூட நம்ம சுகா யோசிக்காமல் பார்க்கு முன்னாடி நீல் டவுன் போட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஏன் பார்க் இவ்வளோக்குள்ளே கோவப்படுற இதனால உனக்கு இவ்வளோ கோவம் வருது ஐ எம் ரியலி சாரி என்கிட்ட யோங்கி ஆல்ரெடி சொன்னான் அவன்கிட்ட இதை மறைக்காதன்னு சொன்னான். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லின்னு இருக்கணும். நான் உங்ககிட்ட என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டார்க் சைடு இருக்கிறத உன்கிட்ட காட்டாமலேயே உன் கூட லைஃப் முழுக்க ஹாப்பியாக இருக்கலான்னு தான் திங்க் பண்ணேன். அதுக்காகவா இவ்வளோ கோவப்படுற? எங்கள் பார்க் நீ இல்லாத ப்ளேஸில் என்னால் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் என் மேலே இருக்க கோவத்தை பிரேக் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பார்க்க முன்னாடி போட் பண்ணப்படி நீல் டவுன் போட்டபடி க்ரை பண்ண பொசிஷன்லேயே பார்க்கப்பட்டு பேசினா பாடி ஆர்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆனோம். எம்ப்ளாயிஸுமே செம்ம ஷாக் ஆகி நம்ம சுகாவை நோட் பண்ணால் நம்ம பார்க் அப்படியே சுகாவை மூவ் ஆன் பண்ணிட்டு போகலான்ங்கிற மாதிரி போனோம். பார்க்கோட ஆன்சர் கிரிப்பாக நம்ம சுகா பிடிக்கிறாரு நிம்மதி பிடிச்சோம். நம்ம பார்க் அந்த ஆன்சர் தள்ளிவிட்டு நேராக சிஓ ரூமுக்கு போனால் சுகா அப்படியே நேராக அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் அப்படியே ஒரு 1 month ஆகுது. சுகா வந்து டெய்லியுமே மார்னிங் நம்ம பார்க்குக்கிட்ட சாரி சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நான் பண்ணது தப்பு தான் உங்ககிட்ட அதை மறைக்காமல் நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கணும் சாரிங்கிற மாதிரி 1 month நம்ம சுகா சாரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா இப்போது 1 month அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கு திரும்பவும் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்தோம். சிஓ ரூமுக்குள்ள என்ட்ரானாலே சுகா இருப்பாருங்கிற திங்கிங்லேயே வந்துருப்பாரு. பட் சுகா இங்கே இல்லை. சுகா இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு பார்க்கு தான் அங்கே இருக்கிற பர்சனல் செக்யூரிட்டி நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டெய்லி வந்து சாரி கேட்டதோட பாஸுக்கு எல்லாம் பழகி போச்சு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி அவர் மார்னிங்லேருந்தே வரல. ஒரு வேளை லேட்டாக வருவார் போலுக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே ஒர்க்காக பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பார்க்குமே சுகா வருவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆஃப்டர்நூன்ட்டு ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம சுகா அந்த பிளேஸ்க்கு வரல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினாக்கிட்ட இருந்து நம்ம பார்க்குக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டால் டே பார்க் லூஸு எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேய் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்டா நீ நல்லா ஒர்க்கை பண்ணு. உன் ஹஸ்பண்ட் சுகாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். நானும் எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்கு ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துக்கிட்டா ஆமாண்டா சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா காலாக கட் பண்ணா. இந்த நியூஸை கேட்டு பார்க் ரொம்ப ஷாக் ஆகி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அந்த மாதிரி வந்து எனிமீஸ் கூட எனிமீஸாக ஃபைட் பண்ணியிருப்பாரோ நம்ம சுகா. அந்த மாதிரி ஃபைட் பண்ண பிளேஸில் ஒரு பர்சன்ட் வந்து நம்ம சுகாவை ஷூட் பண்ண செல்ல அதில்
லைட்டாக ஷோல்டர்கிட்ட வந்து கன்ஷூட் ஆகிருந்துருக்கும். அந்த மூமெண்ட்டில் பாடி கார்ட்ஸ் ஏதோ சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. பட் சேர்த்ததா சேர்த்தாங்க, நம்ம யோங்கிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க எப்போட்டும் சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி சொன்னது கேட்டு யோங்கி பக்கத்தில் இருக்க ஜிமினா கிட்ட தெரியாமல் சொல்ல, ஜிமினா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் பார்க்குக்கிட்டையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி சொன்னால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இப்போ எல்லாருமே நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு விழுந்தா கரெக்டாக அந்த பிளேஸில் பார்க் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் போ ரூமுக்குள்ள தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், பார்க் அப்படியே போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி கம்பெனிலேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரன் பண்ணபடியே அந்த காரில் வந்துட்டு ரன் பண்ணபடியே உள்ள என்ட்ரானவர் டோருக்கு அந்த சைடு போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு. என்னடா கம்பெனிலேருந்து இவ்வளோ வேகமாக இவ்வளோ தூரம் வந்த, என்ன டோர் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணால் பார்க் அப்படியே ஜிமினா பாட்டு முறைக்கிறாரு. டோர் தானே ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அதான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ண மூமெண்ட்லேயும் பார்க் வந்து நிற்கிறத சுகா நோட் பண்ணிவிட்டு பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு நீ கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பர்சனல் பாடி கார்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே போனால் பார்க் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுவார். அந்த மாதிரி என்ட்ரானா பெட்டில் ட்ரிப்ஸ்லாம் நம்ம சுகாவுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நேராக நம்ம பார்க்குக்கிட்ட வந்தால் நீ பைத்தியமாடா பைத்தியம் நகர மாதிரி சுகாவோட ஹெட்லேயே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா ஏன்டா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் பாட்டுக்கு பிச்சு எரிஞ்சிட்டு வர, என்னடா நினச்சிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்க, மாஃபியா மேனாக இருந்தால் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதுதான் பண்ணிட்டு இருப்பியா, யாராக்கிட்ட இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி சுகாவோட காற்றெல்லாம் பிடிச்சி திருக்கு வர அந்த மாதிரி இருக்குன்னா சுகா வலி தாங்க முடியாமல் கட்டுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற வலிக்கிட்டா விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ரூமுக்குள்ள நர்ஸ் என்றாகி சுகாவோட ஹேண்ட்ஸில் ட்ரிப்ஸு பிளட் எல்லாத்தையும் மறுபடியும் அட்டாச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணோம் சுகாடா ஐயோ காடு வலிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க நோட் பண்ணால் நர்ஸு வெளியே போன அடுத்த செகண்டு நம்ம சுகா நோட் பண்ணுவாரா செம்ம கடுப்பில் நோட் பண்ணால், என்ன இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு அடிபட்டிருக்கு, அட்லீஸ்ட் எப்படி இருக்க சுகான்னு கேட்கலாம்ல, ஆடை விட்டுட்டு இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன மாதிரி திங்க் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நிமிண்டு நம்ம பார்க்க நோட் பண்ணால் நம்ம சுகாவோட ஃபேஸை கப் பண்ணபடி பார்க் நம்ம சுகாவுக்கு பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் சுகா அப்படியே இப்போ ஹேண்ட்ஸில் பிளட் பட்டது அதெல்லாம் பெருசாகவே தெரியல, அந்த பெயினுன்னு தெரியல, நம்ம பார்க்க டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம யோங்கியை நோட் பண்ணிவிட்டு அதானே லவ் பண்ணிட்டாலே கொஞ்சம் டேஸ் தான் அந்த கோவம்லாம் இருக்கும், அப்புறம் தான் லவ் எல்லாத்தையும் மாட்டிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம யோங்கி எங்கள் மாதிரி திரும்பினா, உனக்கு வேறு ஒர்க்கே கிடையாடா யோங்கி, அவங்க 2 பேர் பர்சனலாக இருக்காங்கல்ல, ஆமாம் யார் இல்லைன்னா என் பிரதரும் அப்புறம் என்னோடய எனிமியும் ஒன்று சேர்ந்தாங்கல்ல. எனிமியா? ஆமாண்டா உன் பிரதர் எனக்கு எனிமிதான்டா, கம்பெனி எனிமிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜிமினாதான் நான் நீ தான் என்னோட மட்டுமட்ட லவ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை ஹேக் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹேக் பண்ணோம். சரி ரொம்ப ஷைனஸில் பொங்காட்ட, அப்புறம் நான் உங்ககிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கலாய்க்கவும், டேய் தள்ளிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம யோங்கி எப்படி மூவ் பண்ணாலும் 2 கப்பிள்ஸுமே கொஞ்சம் அங்கே கிஸ் பண்ணி பயங்கரமாக ப்ளே பண்ணால் ஜிமினாவும் யோங்கியும் கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட் பண்ணபடி ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் மறுபடியும் மூவ் ஆன் ஆயிடுச்சு. 2 கப்பிள்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம யோங்கியும் பார்க்குன்னா ஏதோ ஒரு மீட்டிங் பிளேஸ்க்கு வந்துருக்காங்க டெண்டர் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி டெண்டர் எடுக்க வேண்டாம் எப்போது மாதிரி இப்போவுமே நம்ம யோங்கி அந்த டெண்டரை வின் பண்ணிடுவார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பார்க்கு ரொம்ப காண்டாகி, டே என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை வின் பண்ணுறத திங்கிங்கில் இருக்கியாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, என் ப்ராஜெக்டை நீ தட்டி பறிச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க கட்டுனா அப்படி தாண்டா பண்ணுவேன், பிஸ்னஸ் மாதிரி தான் நடந்துக்கணும், அதனால நம்ம 2 பேரும் பிரதர்ஸை மேரேஜ் பண்ணால் உன்கிட்ட நான் வின் ஆகாமல் தோத்தாரா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி யோங்கி கலாய்ச்சிட்டு அங்கேருந்து டெண்டர் எனக்கு தாண்டா, எந்த பிளேஸில் இந்த யோங்கி என்றானாலும் அந்த பிளேஸில் இருக்கிற மொத்த டெண்டர் இந்த யோங்கிக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போனால் நம்ம பார்க்கு தான் செம்ம காண்டாக்கி, ஷவா என்னால் முடியல, நான் யோங்கியோட பிளேஸில் யோங்கியோட ஹயாங்கியே மேரேஜ் பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னோட இந்த எனிமி ப்ராப்ளம் மட்டும் எண்டாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே கிளப்புக்குள்ளே என்ட்ராக வரோம். இந்த மாதிரி கிளப்புக்குள்ளே என்ட்ரானா ஹாய் பேபி அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம பார்க்க கூப்பிட்றாரு. நீங்கள் என்னடா பண்ணுற, எனக்கு தெரியும் டெண்டரில் நீ தோட்டுட்டேன்ட்டு, அதனால
எப்படி நீங்கள் தான் வந்துருப்ப கிளப்புக்கு ட்ரிங்க் பண்ணன்ட்டு நான் இந்த பிளேஸ்க்கு முதல்லே வந்துட்டேன். பா என் டேபிள் வந்து உட்கார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு பிளேஸில் கொண்டு வந்து நம்ம பார்க்க நம்ம சுகா உட்கார வச்சா, ஹாய் பார்க் எப்படி இருக்க அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்லவும், யோங்கியை பார்த்து நம்ம பார்க்கு காண்டாகி, டேய் நீ மட்டும் தானே அந்த பிளேஸில் இருக்க, என்ன இவங்க 2 பேரும் ஏன்டா அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லை யோங்கிடா சொன்னா இன்னைக்கு ஏதோ டெண்டரில் வின் ஆகிட்டானா, ஆனால் ட்ரேட் கொடுக்க என்னடா கிளப்புக்குள்ளே இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு கிடையாது. அதான் யோங்கி ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால கிளப்புக்குள்ளே வந்தேன். உனக்கும் யோங்கிக்கும் கம்பெனி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், பார்க்கு காண்டாகி எழுந்து நின்றுட்டு, என்னடா 3% என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களாடா, என்ன நினச்சிட்டா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? டே சுகா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என் பிரதர் எப்போதுமே என்கிட்ட ப்ராப்ளம் தான் பண்ணுவான். ஓகே, அவன் கூட இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறது ஓகே, அது நார்மல். ஆனால் நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி இதுவும் நார்மல் தான். நீ ரொம்ப சேடாக வருவல்ல, உனக்கு கம்பெனி கொடுக்கட்டா இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம யோகி சும்மா இல்லாமல், ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வின்னான மூமெண்ட்டுக்கு உனக்கு ட்ரீட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் அம்மா பார்க்க பயங்கரமாக கட்டுனா, சரி சரி கட்டாட தெரியாமல் சொல்லிட்டேன் உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோகி வந்து நம்ம பார்க்குக்கிட்ட சாரி கேட்பாரு அந்த மாதிரி கேட்டால், பார்க் அப்படியே அமைதியாக சுகா பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுற பிளேஸில் ட்ரிங்க் எடுத்து குடிப்பாங்களா அந்த மாதிரி குடித்தான். நம்ம சிமினாடா ரொம்ப அதிகமாக குடிக்காண்டாமே அப்படிங்கிற மாதிரி யோங்கிக்கிட்ட சொல்லவும், சரி ஓகே நம்ம பார்க்குக்கிட்ட கம்பெனி கொடுக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா சின்னதாக ஒரு கிளாஸில் மட்டும் குட்டியாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் ட்ரிங்க் பண்ணலை. அப்படியே அந்த பிளேஸில் டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாவும் யோங்கியுமே நேராக டான்ஸ் பண்ண போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எழுந்து டான்ஸ் பண்ண போனால், பார்க்கு செம்ம டென்ஷனில் இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, சரி செல்லக்குட்டி ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற, ஏன் இந்த அளவுக்கு பயங்கரமாக காண்டாகிற, சரி இந்த டெண்டர்லனா அடுத்த டெண்டரில் என் பிரதரை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே கம்ஃபர்ட் பண்ணபடியே பார்க்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, சரி உன்னை டென்ஷன் ஆக்கக்கூடாதுனால நான் 3% இந்த பிளேஸுக்கு வந்தோம், மறுபடியும் சேட் ஆகுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே நம்ம பார்க்கு கிளிப் பிளாக் பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணோம். நம்ம பார்க்குமே சுகாவை டைட்டாக ஹக் பண்ணபடி, கண்டிப்பாக பாரு அடுத்த டெண்டரில் நான் யோங்கியை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை நோட் பண்ணபடி கிஸ் பண்ணபடியே நம்ம பார்க்கு திங்க் பண்ணோம். நம்ம யோமின் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா டான்ஸ் பண்ண பொசிஷன்லேயே நம்ம யோங்கியோட ஹிப்பை இன்னும் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணால், யோங்கி ஷாக் ஆகி என்னடா ஹிப்பை இவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறேங்கிற மாதிரி ஜிமினாவை நிமிண்டு பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். ஜிமினா அப்படியே நம்ம யோங்கியோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே டான்ஸ் பண்ணுறாங்க. 2 கப்பல்ஸுமே அவங்க பேர் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடியே என்ஜாய் பண்ணுற ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப் ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குனுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா, பாய்.